நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோன்னா எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கோம். அது உங்களுக்கு தெரியுது. இந்த விஞ்ச் வருது பாருங்கள். இந்த விஞ்சில் நாங்கள் பயணம் மேற்கொண்டு ஒரு இடத்த நோக்கி போகிறோம். நீங்கள் பழனி மலைக்கு போகிறீங்கள, அதை விட ஒரு 2.5 3 மடங்கு இருக்கும். ஆனால் வேகமாக போகுது பாருங்கள். என்ன வேகம்! அக்கம் பக்கம் பார்த்தீங்கன்னா மலை, அந்த பக்கத்தில் ஓட சில வீடுகள் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் தாண்டி என்ன வேகமாக போகுது. போய் அங்கே நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த இடத்த பற்றி நாங்கள் சொல்கிறேன். வெயிட் ப்ளீஸ். பாரு René, follow me. பெர்ஜர் நகரத்தில் ஒரு ஹில்ஸில் நாங்கள் இந்த நகரத்தை அருமையாக சுற்றி பார்க்குறோம். நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் இது. இதை நாங்கள் அழகாக ரசிக்கிறோம். பக்கத்தில் ஒரு நதி போகுது. நதின்னு சொல்ல முடியாது, இதெல்லாம் லைலன்ஸ். அதனால் சீ வாட்டரும் மற்ற இதுவும் மெர்ஜாக இருக்கும். மலையிலேருந்து வர தண்ணியெல்லாம் இங்கே சேர்ந்து அங்கங்கே ஒரு பெரிய பெரிய லேக்காக உருவாகியிருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த குச்சி அருமையான இடம், நம்ம பார்க்க வேண்டிய இடம். நார்வேக்கு வந்தால் பெர்ஜர், இந்த இடத்துக்கு நீ வந்தீங்கன்னா அருமையாக ரசிக்கலாம், ரசித்து பார்க்கலாம். எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தி கிரேட் இது. மேலேருந்து அந்த நகரை பார்த்துட்டு இப்போ விஞ்சியில் கீழே இறங்குறோம். விஞ்சி அவ்வளோ வேகமாக போகுது பாருங்கள். அக்கம் பக்கம் எவ்வளோ அழகாக இருக்குது. சில இடத்துல அப்படியே மரங்கள்லாம் பார்க்க ரம்மியமாக இருக்குது. அந்த நகர மேலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி வரோம். நல்லா ஃபாஸ்ட்டாக வராங்க. And then the ice formed everything here, and that is why you see the mountains that are nicely shaped without sharp edges, like a sandpaper effect. It was formed like that.